Good day, dear friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை ஈஸியாக பண்ணலாம் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணாமல். அதே மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும் அப்படின்னா எப்படி ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோட லேப்டாப்ல இருந்து இதான் என்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ இந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் மாற்றணும், என்னோட ஷர்ட்டை மாற்றிட்டு வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷர்ட்ஸ் போடணும், எப்படி ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கட் அவுட் ப்ரோ பாஸ்போர்ட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க்கை நான் வெப்சைட்டுக்கு கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கட் அவுட் ப்ரோவோட லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸு எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பேக்ரவுண்ட் கலர் எல்லாத்தையும் மாற்றி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் லுக்கை கொண்டு வர முடியும். எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் இமேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் இமேஜை கிளிக் பண்ண உடனே அந்த இமேஜ் எங்கே இருக்கோ அந்த இமேஜுக்கு எடுத்துகிட்டு போவோம். நான் ஜஸ்ட்டு என்னோட இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக என்னோட இமேஜ் அப்லோட் ஆகிட்டு இங்கே டிஸ்பிளேயில் வந்துடும். வந்த உடனே இங்கே சைஸ் கேட்கும், என்ன மாதிரியான சைஸ் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தேவையான சைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் அப்படிங்கும்போது நான் பிரேசிலுக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் சைஸ் இருக்கும், கனடாக்கு ஒன்று இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைஸஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது ஆப்ஷன், ஒரு நேரங்களில் என்னோட ஒயிட் பேக்ரவுண்டுக்கு பதிலாக ப்ளூ பேக்ரவுண்ட் கேட்கலாம், எல்லோ பேக்ரவுண்ட் கேட்கலாம். அது எப்படி மாற்றணும் அப்படின்னா இங்கே பக்கெட் மாதிரி பெயிண்ட் பக்கெட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் ரெட் கலருக்கு, ப்ளூ கலருக்கு எந்த கலர் வேணாலுமே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு நிறைய கலர்ஸ் வேணும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே நிறைய கலர்ஸ் இருக்கும். என்ன மாதிரியான கலர் அவங்க கேட்குறாங்கன்றதை நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் டிஷர்ட் போட்டு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம், இல்லை ஷர்ட்டோட கலரு இல்லை கோட் மாதிரி மாற்றணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த ஃபோட்டோவில் நான் வந்து கலர் ஷர்ட் போட்டிருக்கேன். இப்போ எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இங்கே கீழே ஷர்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரிஜினல் ஃபோட்டோ. இப்போ எனக்கு இந்த ஷர்ட்டை ஃபார்மலாக மாற்றணும் அப்படின்னா ஃபார்மலாக மாற்றிக்க முடியும். அதே மாதிரி இப்போ எனக்கு கோட் போட்ட மாதிரியான ஷர்ட் வேணும், இல்லை கோட் போட்டு டை போட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும் அப்படின்னா இப்போ இந்த கோட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன மாதிரியான மாடலில் கோட் வேணுமோ அந்த மாதிரியான மாடல் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ண வேண்டாம். ஈஸியாக உங்களுக்கு தேவையான ஐடியாவை என்னென்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் உங்களோட ஃபோட்டோவை வச்சு நீங்கள் கலரு பேக்ரவுண்டு எது வேணால் மாற்றி உங்களால் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இதை எனக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் இது டன்னு கொடுத்துட்றேன். எப்படி இதை டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபுல்லாக வந்துடுச்சு. இதான் என்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ டவுன்லோட் HT அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக சொல்லிட முடியும். அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஆஃபீஸ்க்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோகிராஃபி சென்டருக்கோ போயிட்டு இதை மாத்திரம் அதை மாத்திரம் மாற்ற வேணாம், இல்லை சாஃப்ட்வேர் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இந்த AI யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக உங்களோட ஷர்ட்டு அதே மாதிரி உங்களோட பேக்ரவுண்டை ஈஸியாக மாற்ற முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி HowXT தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் அண்ட் குட் டே.